ஹாய், வெல்கம் டு தமிழ் பாட்நெட். நம்ம போன வீடியோவில் எப்படி ஒரு நெட்வொர்க்லேருந்து ஒரு ஹோஸ்டோட ஐபி எடுத்து அதில் என்ன ஓஎஸ் இருக்குன்னு டிடெக்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணுறது அப்படின்னு மெட்டாஸ்ப்ளாய்ட்டில் பார்த்தோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் நம்ம கண்டுபிடிச்ச ஓஎஸ்க்கு ஏற்ற எக்ஸ்ப்ளாய்ட்டு என்ன எக்ஸ்ப்ளாய்ட்டு அப்படின்ட்டு மெட்டாஸ்ப்ளாய்ட் மூலமாக நம்ம சர்ச் பண்ண போகிறோம். அந்த டுட்டோரியல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது அதோட தொடர்ச்சி அப்படின்னு புரியும். ஒருவேளை நீங்கள் போன வீடியோவை பார்க்காம இந்த வீடியோவுக்கு நியூ வியூவராக இருந்தீங்கன்னா கடைசியாக போட்ட வீடியோவும் பார்த்துருங்க. அந்த வீடியோவோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, நம்ம மெட்டாஸ்ப்ளாய்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் என்ன பண்ணணும், சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணணும். SQL ஸ்டார்ட். அடுத்தது MSF console. ஓகே, இப்போ மெட்டாஸ்ப்ளாய்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதில் இருக்கிற பேசிக் கமாண்ட் ஒன்று பார்ப்போம். ஹெல்ப் அப்படின்னு போட்டோம்னா உங்களுக்கு 2 கேட்டகரியாக ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஒன்று வந்து கோர் கமாண்ட்ஸ், இன்னொன்று டேட்டா பேஸில் இருக்கிற பேக்அண்ட் கமாண்ட்ஸ். இந்த கோர் கமாண்ட்ஸ் தான் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவோம். ஏதாவது இந்த அட்டாக்கிங் பண்ணுறப்ப பேனர் கிராபிங்காக இருக்கட்டும், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இன்ஃபோ, இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ்லாம் எல்லாமே நம்ம எடுப்போம். அடுத்தது வந்து இந்த டேட்டா பேஸ் கமாண்ட் வந்து நேற்று நம்ம என்மேப் வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறப்போ பார்த்துப்போம். எப்படி டேட்டா பேஸ் செக் பண்ணுறது, டேட்டா பேஸ் கனெக்ட், டேட்டா டிஸ்கனெக்ட் பண்ணுறது, இல்லாட்டி டேட்டா பேஸ்லேருந்து ஏதாவது ஒன்று நியூவாக இம்போர்ட் பண்ணுறது, நோட்ஸு லூட் எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். அடுத்ததாக இப்போ இன்னொரு கமாண்ட் என்னான்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். இப்படி ஷோ எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா மொத்தமாக நம்மளுக்கு இந்த இப்போ மெட்டாஸ்ப்ளாய்ட்டில் இருக்கிற எல்லா எக்ஸ்ப்ளாய்ட்ஸும் உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டும். இப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது டோட்டலாக எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1517 எக்ஸ்ப்ளாய்ட் இருக்குது. ஆக்சிலரி மாடியூல் 875 இருக்குது. போஸ்ட்டு அப்புறம் பேலோட்ஸு இது எல்லாமே சேர்த்தா உங்களுக்கு தனித்தனியாக அவங்களே இங்கே கேட்டகரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு ஷோ எக்ஸ்பர்ட்ஸ் கொடுத்தோம்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இருக்கிற எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் உங்களுக்கு லோட் ஆகி திருப்பி வரணும். அது மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, நம்மளுக்கு இப்போ இருந்த எல்லா எக்ஸ்ப்ளாய்ட்ஸும் உங்களுக்கு ஷோ ஆயிடுச்சு. மேக்ஸிமைஸ் பண்ணிடுவோம் டெர்மினலில். இதை நம்ம டெர்மினலில் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். அதாவது ஃபுல்லாக புரியும் அப்படின்னு நான் சொன்னது வந்து உங்களுக்கு மேலே இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த சைடு இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட் வந்து எப்போ ரிலீஸ் ஆணுச்சு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. சாரி, இப்போ பார்த்தீங்கன்னா நேம் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் வந்து நேமு, டிஸ்க்ளோசர் டேட்டு, அதோட ரேங்க்கு, அதோட டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு இந்த கேட்டகரியாக கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்பர்ட்டு எப்போ டேட்டு அது வந்தது, அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ரேங்க்கு, அதுக்கப்புறம் அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன், இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது வந்து ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்டாக வந்து தனித்தனியாகவே தேடி கண்டுபிடிக்கலாம். இப்போ போன வீடியோவில் வந்து நம்ம பார்த்தோம் எப்படி என்மேப் வச்சு ஸ்கேன் பண்ணி ஒரு ஹோஸ்டோட ஐபி எடுத்தோம். அந்த ஹோஸ்டோட ஐபி கிடச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வச்சு என்மேப்பை யூஸ் பண்ணி ஓஎஸ் டிடெக்ஷன் பண்ணோம். சரி, ஓஎஸ் டிடெக்ஷன் பண்ணியாச்சு. ஓஎஸ் டிடெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு உண்டான எக்ஸ்பர்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு எந்த எக்ஸ்பர்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து எல்லோரும்
விண்டோஸ் மிஷினாலே ரிவர்ஸ் டிசிபி கனெக்ஷன் மெட்டல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அப்படியே நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி ஒரு சில மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி வேறு ஏதாவது வல்னரபிள் இருந்துச்சுன்னா அது மூலமாக அட்டாக் பண்ணலாம். இதுக்கு உண்டான கமெண்ட் சர்ச் Win7 அப்படின்னு போட்டோம்னா விண்டோஸ் 7ஓட எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே வந்து ஷோ பண்ணு அப்படின்ட்டு நம்மளுக்கு ஃபுல்லாக ஷோ ஆகும். அதே மாதிரி தான் எக்ஸ்பர்ட்டு, டேட்டு, ரேங்க்கு எல்லாமே இருக்கும். DLL இன்ஜெக்ஷன், ரிவர்ஸ் டிசிபி, மெட்டர்பிரெட்டரில் இருக்கிற வல்னரபிள் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே இருக்கும் பாருங்கள். பேலோட் விண்டோஸ் மெட்டர்பிரெட்டர் ரிவர்ஸ் _ORD_TCP இந்த கமாண்ட்ஸ், இந்த மாடியூல்ஸ் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம அட்டாக் பண்ணலாம். அடுத்தது அதே மாதிரி சர்ச் விண்டோஸ் சைட்டுக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். விண்டோஸ் சைட்டுக்கு நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரே ஒரு எக்ஸ்பர்ட் தான் இருக்குது. local/ikxt_service இது ஏதோ சர்வீஸில் இருக்கிறது. மாடியூல் மிஸ்ஸிங் DLL இன்ஜெக்ஷன் பண்ணுற மாதிரி DLL அட்டாக் மாதிரி தான் இருக்குது மோஸ்ட்லி. அடுத்தது நம்ம வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்ச் லினக்ஸ். சரி, ஸ்பேஸ் விடணும். ஓகே, உங்களுக்கு லினக்ஸுக்கும் வந்து இவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குது. மல்டி ஹேண்ட்லர், ஜெனரல், வால், அதுக்கப்புறம் மல்டி ஹேண்ட்லர், மேனேஜ், சூடோ. ஓகே, இது எல்லாமே இருக்குது. வேறு என்ன தேடி பார்க்கலாம். ஆண்ட்ராய்டுக்கு எதாவது இருக்கான்னு பார்ப்போம். சர்ச் ஆண்ட்ராய்டு. ஓகே, ஆண்ட்ராய்டுக்கும் நம்மளுக்கு லோட் ஆகிருச்சு. ஆக்சிலரி அட்மின் ஆண்ட்ராய்டு கூகுள் ப்ளே ஸ்டோர் அன்எக்ஸஸ் எக்ஸ்பிரைம் RCE. ஓகே, இது ஏதோ ஆண்ட்ராய்டில் இருக்கிற ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷன் வல்னரபிள் மாதிரி தெரியுது. சரி, ஜூம் அவுட் பண்ணிடுவோம். ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷன் படிக்க முடியல. பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ப்ரௌசர் RCE த்ரூ கூகுள் ப்ளே ஸ்டோர். ஓகே, கூகுள் ப்ளே ஸ்டோர் மூலமாக நம்மளுக்கு ஆண்ட்ராய்டுக்கு ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷன் இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு வல்னரபிள் போடலாம். அடுத்தது ஆண்ட்ராய்டு ஸ்டாக் ப்ரௌசர் ஐஃப்ரேம் டாஸ், ஆண்ட்ராய்டு ப்ரௌசர் ஃபைல் தெஃப்ட்டு. இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி, இப்போ நம்ம இது பார்த்தது எல்லாமே நம்மளுக்கு மெட்டாஸ்ப்ளாய்ட் டேட்டா பேஸில் இது வரைக்கும் ஸ்டோர் ஆன ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்டாக வந்து நம்ம சர்ச் பண்ணி நம்மளுக்கு தேவையானதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் எப்படி இன்னும் உங்களுக்கு ஒரு சில எக்ஸ்பர்ட் மாடுவலை நம்மளே வெளியில் இருக்கிற மாடுவலை இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி ரிமோட்டாக ஒரு மிஷினை அட்டாக் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எப்படி மெட்டாஸ்ப்ளாய்ட்டில் ஒரு குறிப்பிட்ட டார்கெட் OS மிஷினுக்கான எக்ஸ்பர்ட்டை எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.